நண்பர்களே, நான் உங்கள் K7 Tech Tutor. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பைத்தான் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம்லேயோ இல்லை மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்லேயோ இல்லை ஒரு ஒபேராலேயோ போய் ஜஸ்ட்டு கூகுளில் போய் நீங்கள் பைத்தான் டவுன்லோட் அப்படின்றத டைப் பண்ணுங்க. சரிங்களா? பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஸோ டவுன்லோட் பைத்தான் அப்படின்ற லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணாலே லேட்டஸ்ட் வெர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நிற்கும். டவுன்லோட் பைத்தான் 3.10.6 அப்படின்றது இப்போ கரண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு இருக்கும், லினக்ஸ்க்கு இருக்கும், மேக் ஓஎஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி அதர் என்னென்ன ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு சம்பந்தமாக இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம விண்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். விண்டோஸை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு இங்கே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எம்பெடபிள் பேக்கேஜஸ் 32 பிட் 64 பிட் இருக்கும். இதில் விண்டோஸ் இன்ஸ்டாலர் 32 பிட், விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஸ்டம் வந்து 32 பிட்டாக இருந்துச்சுன்னா 32 பிட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஸ்டமோட ஓஎஸ் வந்து 64 பிட்னா 64 பிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து 64 பிட். நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 32 பிட்னா 32 பிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த லிங்க்கை நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போய் உங்களோட சைட், அதாவது நம்மளோட பைத்தான் சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே என்னோட கூகுள் டிரைவோட லிங்க்கில் 64 பிட்டோட ஃபைலையும் 32 பிட்டோட ஃபைலையும் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கும். ஓகேங்களா? நான் இப்போ என்னோட வந்து இது வந்து 32 பிட் கூடது, இது 64 பிட் கூடது. சரிங்களா? இது ரெண்டுமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபைலை வந்து கூகுள் டிரைவ் ஃபைலை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? இப்போ என்னோட வந்து 64 பிட் ஓஎஸ். ஸோ அதனால் என்னோட 64 பிட் ஃபைலை தான் ரன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் நவ் அப்படின்றத கேட்கும். இதில் வந்து ஆட் பைத்தான் 0.102 பாத் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கோங்க. எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அவ்வளோதான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துச்சு. முடிச்சதுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி செட்டப் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் வந்து நிற்கும். அவ்வளோதான். இதை ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் நம்மளோட ஸ்டார்ட் டேப்பில் போனீங்கனாலே இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். பைத்தான் மாடல் அப்படின்ற உள்ளுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோல்டு கிரியேட் ஆகிருக்கும். பைத்தான் அப்படின்ற ஃபோல்டு கிரியேட் ஆகிருக்கும். தென் பைத்தான் 3.10 அப்படின்ற ஃபோல்டு கிரியேட் ஆகிருக்கும். அதில் IDLE, தென் பைத்தான் 1.064 பிட். இதில் நம்ம ரன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த IDLE தான். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட ப்ரோக்ராம் ஃபுல்லாமே டைப் பண்ணி நியூ ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே டைப் பண்ண ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி நம்ம ரன் பண்ணலாம். ஜஸ்ட்டு இதில் நீங்கள் ஃபைலில் போய் நியூ ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நியூ ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராமை இங்கே என்ன ஃபைல் நேமோ அதை கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எப்படி வந்து நம்மளோட பைத்தான் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தாச்சு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. என்ன அப்படின்றத நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.